ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்தில்லை மன்றனில் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம்பொருள் எம்பெருமான் ஈசன் அண்ணாமலையாரை தொழுது கைதொழ உண்ணாமலை உடனிருத்தி, அண்ணாமலையாரே என்பால் பாசம் வைத்து நின்பாதம் சரணாகதியாக்கு. ஓம் நமச்சிவாய. எல்லாம் உன் செயலாலே வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. திருச்சிற்றம்பலம். இறை படைப்பு. எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் ஈரேழு லோகத்தையும் கட்டி அரசாண்டு கொண்டிருக்கிறான் என்று முன்னோர்கள் கூறிவிட்டு சென்ற பாதையில் நாம் பயணிக்க நாம் யார்? நம்மை படைத்தவன் யார்? நாம் எதற்காக இப்பூவியில் பிறந்தோம் என்று வினா எழுகிறது. அந்த வினாவிற்கு விடுகதையாய் வாழ்வு. இந்த வாழ்வில் நிலை பெறுமோ, நிலைத்திடுமோ, நிலைபெறச் செய்யுமோ என்ற ஏக்கத்தில் இருந்து கொண்டு தன்னையும் உணர்ந்து தன்பால் ஈர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசன் பொற்பாதம் சரணடைய வழியின்றி விழிபிதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்புவியில். எல்லாம் கலிகாலம். பிறப்பு. இறைவன் அனைத்தையும் தன் வசதிக்கேற்ப படைத்து தன்னால் படைக்கப்பட்ட ஜீவன்கள் தனக்கானதாய் வாழ்வதை எண்ணாமல் தன் இஷ்டப்படி வாழ வேண்டி வழிவகுத்துக்கிறான் என்று எண்ணத் தோன்றுகிறது. ஐந்தறிவாகிய ஜீவன்களை படைத்து இயற்கையில் எதையும் மாறாமல் தன்னுள் அடக்கமாகி கொண்டான். ஆனால் மனித பிறவி ஆறறிவு என்ற ஓரறிவை அதிகமாக படைத்து பாவித்து தன் இஷ்டப்படி அன்றி உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து மடிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான் போல் தோன்றுகிறது. எல்லாம் அவன் செயல். விதி விதி விதி. பிறவி. இந்த பிறவி, பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு. பிறப்பு, வாழ்வு, இறப்பு இந்த மூன்றையும் காணாத கருப்பொருளாய் தன்னுள் இருக்கும் உயிர் பொருளை உணர்த்தா மறைபொருளாய் வாழும் எம்பெருமான் ஈசன் அவரை போற்றாத வாயும் அவரை நினைக்காத நெஞ்சும் அவர் நினைவில் அகலாத மனமும் கொண்ட ஜீவன்களுக்கு அவர் தன்பால் ஈர்ப்புடன் தன் முகம் சுளிக்காமல் கேட்டதையும் கேட்காததையும் கேட்டு பெறுவதையும் அனைத்தையும் கொடுத்து அகழ்மழுகிறான் இறைவன் என்று உணர்ந்த ஆன்றோர்கள், பயனடைந்த ஆன்றோர்கள் கூற கேட்டிருக்கிறேன். நினைவில் நிஜத்தில் தான் உயிருடன் இருப்பதை பிறர் சொல்லித்தான் தன்னால் உணர முடிந்தது. இந்த உயிரில் இருப்பது என்ன? மாயை, மறைப்பொருள், ஆன்மா. அந்த ஆன்மாவிற்கு வழித்துணை யார்? படைப்பொருளாகிய இறைவன் என்பதை உணர்த்தியிருக்கிறார்கள். உணரும் தருவாயில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாம் அவன் செயல். பிற மதத்தில் அனைத்தையும் இறைவன் ஒருவனே இறைவன் கூறியதை அன்றல்ல இன்றல்ல என்றுமே பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்து சமுதாயத்தை மட்டும் பிறப்பெடுக்க செய்து நான் என்ன சொல்வது, நீங்களே தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து எனக்கு பாடம் கற்பிப்பால் எனக்கு பாடத்தை தாங்கள் மூலம் கற்றுத் தருகிறீர்களோ என்ற ஐயப்பாடு தோன்றுகிறது.
இந்துக்களாகிய நாம் அனைவரும் இறைவனே நேரில் வந்து தனக்கு தேவையானதை நான் தான் அளிக்கிறேன் என்று கூறினாலும், ஆஹா, எத்தனையோ ஏமாற்று பேர்வழிகளை பார்த்திருக்கிறோம். இது என்னடா புது ஏமாற்று பேர்வழியாக இருக்கிறது, நான் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று ஆணவத்தில் உணரா நிலை உணர்ந்து உணரும் தருவாயில் தன்னையும் இழந்து இந்த பூவிக்கு வந்த காரணத்தையும் அறியாமல் இங்கேயே உழன்று கொண்டிருக்கிறார் போல் தோன்றுகிறது. என்ன அப்படிப்பட்ட பேரானந்தம் இறைவா என்று நினைக்கும் தருவாயில் நம் இந்துக்கள் மட்டுமே இன்றல்ல என்றல்ல என்றுமே தனக்கான வாழும் வாழ்க்கையை விடுத்து தான் பிறந்ததையும் தன் சந்ததிக்காக எண்ணிலடங்கா வருடத்திற்கு, எண்ணிலடங்கா தலைமுறைக்கு, எண்ணிலடங்கா யுகத்துக்கு தன்போல் தன் பிள்ளைகளும் வளர வேண்டி, வாழ வேண்டி, இருக்க வேண்டி, நிலை பெற்றிருக்க வேண்டி அனைத்தையும் இழந்து தன்னையும் இழந்து இறைவன்பால் அன்பு கொண்டு, இறைவா எல்லாம் நீ அவர்களுக்கு நல்லறிவாய் தந்து இந்த சிறு எளியவர்களின் வாழ்க்கையில் நாங்கள் செய்ததைப் போல் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து மடிய வேண்டும் என்று தன்னால் இயன்ற அனைத்தையும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த நினைவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ முடியும், இனியும் வாழப் போகிறோம். இதுதான் திண்ணம். நாம் வாழும் வாழ்க்கை சிறு 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 கண்ணிமையில் உள்ள உரோமத்தில் கோடானு கோடி, கோடியில் கோடியாக நம் வாழ்வு. இந்த வாழ்வை நாம் தான் வாழ்கிறோம் என்று நாம் இருமாப்புடன் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வை அளித்த இறைவனை மறந்து நாம் தான் என்ற மாயையில் உழன்று உணரும் பட்சத்தில் அவர் காட்சிக்கான ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். இரக்கம் தருவாயில் அருள் தருவான், எந்த நேரத்திலும் அருள் தருவான். இது உண்மை, சத்தியம். இந்த அருளை பெற நம்மை நாமே நமக்குள் இருக்கும் நான் என்ற ஆணவத்தை விடுத்து அனைத்து உயிர்களையும் வள்ளலார் போல் சமமாக பாவித்து நாம் சேர வேண்டிய இடம், வந்த இடம் எதுவும் தெரியாமல், ஆனால் வாழ்வதை நாம் வாழ்வதாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையும் இறைவன்தான் அளிக்கிறான் என்று இந்த இப்பிறவில் காண கிடைக்காத, காண பெறாத, யாருக்கும் கிடைக்காத இந்த மானிட பிறவியில், இந்த பிறவியில் நாம் பிறந்த பிறப்பை, நாம் செல்லும் இடத்தை, நாம் வாழ்ந்த வாழ்க்கையை முழுமையாக இறைவன்பால் அன்பு கொண்டு அவர் பாதத்தில் சரணாகதி அடைந்து நான் இல்லை எல்லாம் நீதான் என்று முழுமனதாக சரணாகதி அடைந்தால் ஒழிய நாம் இப்பிறவியில் பேறு பெற முடியாது. அடுத்த பிறவியோ 1008 பிறவியோ லட்சம் கோடி பிறவியோ எல்லாம் அவன் செயல்தான். அதை உணர்ந்து எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் திருவடியில் சரணடைந்து இந்த பிறப்புக்கு ஒரு நல் முத்தாய்ப்பாய் மறுபிறப்பு இன்றி, மறு சுழற்சி இன்றி, இந்த ஊன் உடலை நம்பி வாழாமல் இறைவா உன் பாதத்தில் எங்கள் உயிரை சமர்ப்பிக்கிறோம் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.